ஆரம்பிக்கலாங்களா? பார்த்திபனா இருந்தா 4 பேர் போதும். இருந்தா நம்ம மொத்த ஊரே போனாலும் பத்தாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வீடியோ நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு மாசான டைலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈஸியாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறது தான் எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணாத நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்ஸ் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சீக்ரெட் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்ஸ் மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்குதுங்களா, அதை வந்து டச் பண்ண போதும். நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், குரூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க எஃபெக்ட் நீங்கள் கரெக்டாக எனக்கு வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணே போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஒன்றுன்னு சொல்லி ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எடிட் குரூப் இருக்கும் ஆப்ஷன். ஸோ அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 6 இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நீங்கள் வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து ஒரு 6 இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே போல் 1 by 1 பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் இருக்குதுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து யாருக்கு வந்து எந்த இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இமேஜ் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த 6 ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஒரே இமேஜாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா குரூப் 1 சொல்லி கொடுப்பேன். ஸோ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 இமேஜ் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த 7 இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் தான் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 7 இமேஜ் பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 7 இமேஜ் ஒரே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமிங் பார்த்தீங்கன்னா 13.8 இருக்கும். ஸோ அந்த டைமிங் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செகண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் எந்த ஃபோல்டரில் இருக்கோ ஸோ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசியா ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு வந்து ஃபுல் ஸ்கில் வந்து செட் ஆகும். இப்போ வந்து அடுத்த புக் மார்க் போயிடலாம். நெக்ஸ்ட் அது 6ஆம் மார்க் வந்து டச் பண்ண போதும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த புக் மார்க் வந்துடும். இப்போ வந்து எக்ஸ்ஆர் கேம் வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மெத்தட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க அந்த புக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட இமேஜில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோட இமேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கரெக்டாக அந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நான் என்னோட இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ண இந்த இமேஜுக்குலாம் எப்படியெல்லாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன் பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் பண்ணிட்டு நம்மளோட சீக்ரெட் ப்ரீசெட் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி லைட் அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கு வேணாம். ஸோ அந்த இமேஜ் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு இமேஜ் விட்டு நான் ஒரு இமேஜை நானும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு
நம்மளோட சேகர் ப்ரீசெட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து அப்படி காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செகண்டாக இமேஜ் இருக்கு மேடம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த பேஸ்ட் பண்ணாத இருக்காமல் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த எஃபெக்ட் அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பேக் பண்ணிட்டு நம்மளோட சேகர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இங்கே ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 சிசி லேயர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த காப்பி லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே பேக் பண்ணிட்டு நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலரை கரெக்டாக நமக்கு வீடியோ எங்கே இருக்குது ஆட் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து அந்த ஆட் ஆகலாம் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணால் போதும் அந்த இமேஜுக்கான கலரை ஃபில் நமக்கு வந்து சூப்பராக வந்து ஆடாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரியே நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக்